உமக்கு நன்றி. காட்டுப்புறாவின் இதயமே, என் ஆசை நேசருக்கே. எஸ் மாஸ்டர். அம்மா ஹalleluya. அம்மா அம்மா பா பா யாதுனா காட்டுப்புறாவின் இதயமே, என் ஆசை நேசருக்கே. ஆத்துமாக்களுக்காய் நான் கதறி அழுதிட ஐயா, ஓ இதயம் தாருமே, உம் இதயத்தை தாருமே, ஓ இதயம் தாருமே, உம் இதயத்தை தாருமே. இதயமே என் ஆசை நேசருக்கே. மகாராஜா ஒரு புதிய அன்பின் அபிஷேகம் இந்த தேவாலயத்தை நிரப்பட்டுமையா. ஊழியத்தை நேசிக்க, சபையை நேசிக்க, ஊழியனை நேசிக்க ஒரு உள்ளம் தாரும். அன்பு சொரியும் இதயம், அருள்நாதர் இயேசுவின் இதயம். அன்பு சொரியும் இதயம், அருள்நாதர் இயேசுவின் இதயம். அன்போடு நானும் உழைத்திட நீர் எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே. காட்டுப்புறாவின் இதயமே, என் ஆசை நேசருக்கே. மனது உருகும் இதயம், மாசற்ற தேவாவும் இதயம். மனது உருகும் இதயம், மாசற்ற தேவாவும் இதயம். பரிந்து பேசி நான் ஜெபித்திட நீர் எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே. காட்டுப்புறாவின் இதயமே, என் ஆசை நேசருக்கே. அப்பா உங்க இது எனக்கு வேணும், கேட்பீங்களா? கடினமான கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு அவர் ஊழியம் செய்யத்தக்க ஒரு புதிய இருதயத்தை. ஆமா ஆமா. மனது உருகும் இதயம், கல்வாரி நாயகாவும் இதயம். காயப்பட்ட இதயம், கல்வாரி நாயகாவும் இதயம். காயங்களோடும் இதயத்தை நீர் எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே. காட்டுப்புறப்பா, I love you Jesus, I love you, I love you மா. இந்த உலகத்துல நேசிக்கப்படத்தக்க ஒரே நபர், ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசுராஜனின் இதயம், சித்தம் செய்யும் இதயம். இயேசுராஜனின் இதயம், பிதாவின் சித்தம் செய்திட நீர் எனக்கு தந்தீரே, உம் இதயத்தை தந்தீரே, எனக்கு தந்தீரே. ஐயா எஸ் மாஸ்டர், ஒரு புதிய இருதயத்தோடு நாங்க இன்னைக்கு உங்களை ஆராதிக்க போகிறோம். அடுத்த ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நாங்க உங்களை தொழுது கொள்ள போகிறோம். ஐயா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் வித்தியாசமாய் ஆட்கொள்ளுவீராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எஸ் மாஸ்டர். ஓ மக்கு நன்றி. என் ஜனங்களப்பா ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை பார்க்க வந்திருக்காங்க டாடி. They should not be a man. அப்பா அவர்கள் வெறுமனே போகவே கூடாது சுவாமி. எஸ் மாஸ்டர், உமக்கு நன்றி. அவரை நம்ம ஒருமனப்பட்டு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ் ஆமென். அப்பா அவருடைய சிறகுகள் நம் மத்தியில இறங்கி வரும். இந்த இடம் முழுவதும் அவருடைய சிறகுகள், சிட்டைகள்
நிரப்ப போகுது. புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நம் உள்ளத்தை ஊற்றி கொடுத்தவர் ஆராதிக்க போகிறோம். வாயில இருந்தல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை எவ்வளவு அன்பு செய்ய முடியுமோ அவ்வளவாய் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அவர் அன்பு ஊற நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அந்த இருளிலும் ஒளி பிறக்கும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் அப்பா கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடும் என் இறைவா, உந்தன் கண்களின் இமை போல். கரங்களை கட்டி எல்லாம் சந்தோஷமாய் அம்மா நன்றி. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அந்த இருளிலும் ஒளி பிறக்கும், செங்கடலுமே பிரிந்துவிடும், உந்த கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடும் என் இறைவா, உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடும் என் இறைவா. அதை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டைகளுக்கு. ஓ மகிமை, புத்தம் புதிய அபிஷேகம் ஐயா, புதிய கிருபை புகழால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டைகள், அவருடைய சட்டைகளில் இருந்து மகிமை மகிமை மகிமையின் சட்டைகள், மகிமையின் சட்டை, மகிமையின் சட்டைகள், மகிமையின் சட்டை, மகிமையின் சட்டை. அப்பா அதை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டைகளுக்கு அதை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டை சட்டை. மகிமை 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 மகிமப்பா அப்பா, மகிமை 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 மகிமை. glory glory. சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே அப்பா, மகிமையான உடைய ரத்தம் 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 சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டை 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 சட்டை. இயேசு நம் மத்தியில அருள்நாதர் 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 சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மகிமா மகிமையானவருடைய கரம் நம் மத்தியில இறங்கி இருக்கிறது. பலத்த கரம் பலத்த கரம்
வேண்டுமானாலும் செய்யும். உனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிற கரம் உன் வாழ்வுல கம்ப்ளீட்டா ஒரு யூட்டர்ன். இயேசு 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 இயேசையா மத்தியில வந்ததற்காய் நன்றி அப்பா. பரலோகம் இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த தேவன் வெள்ள குதிரையில நம் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். வெள்ள குதிரையில வந்தார்னா சாத்தானுக்கு முற்றிலுமான தோல்வி, முற்றிலுமான தோல்வி, முற்றிலுமான தோல்வி. எஸ் மாஸ்டர், எஸ் அப்பா, எஸ் அப்பா, எஸ் மாஸ்டர். இந்த வெள்ள குதிரையில இன்னைக்கு வந்து உங்க ஜனங்களை சந்திக்கிறீங்கப்பா. நான் நம்புறேன். இயேசு 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 இயேசு. நம்ம எல்லாரும் உட்காரலாம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. இன்னைக்கு ஆமே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. உங்களுக்காக என்ன காரியத்தை சொல்லலாம் என்று சொல்லி என் அருள்நாதரிடத்தில் விசாரித்த பொழுது அவர் சொன்ன காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்ல, அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றோம்ல. வாட் இஸ் அனாயிண்டிங்? அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யும், அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உலக ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு காரியத்தை சகோதரி சொன்னா நல்லா இருக்குமே. பிரியமானவர்ல, அபிஷேகம் தான் எல்லாவற்றுக்கும் மூலதனம். உலகத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா அதற்கு காரணமும் கூட இந்த அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம். அமேன். அபிஷேகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அனாயிண்டிங்? அபிஷேகம்னா என்ன? Anointing is the display of the power of God. Hallelujah. அபிஷேகம் என்று சொன்னார் அது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு. ஆமென். அதான் அபிஷேகம். அவருடைய வல்லமை வெளிப்படும் பார்த்தீங்களா? அப்ப என்னென்ன நடக்கும் ஆமென் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் இன்னொரு வார்த்தையிலையும் நாம் சொல்லுகிறோம். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்று சொல்லி சொல்லுகிறோம். இந்த தேவ பிரசன்னத்தில் தான் சூழ்நிலை மாறும், வாழ்க்கை மாறும், பொருளாதார கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், மகிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம் அருமை பிதா அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16 சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் அருமை பிதா he is full of love. ஆதலால் தான் தன்னுடைய அன்பின் நிமித்தம், தன்னுடைய அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்துக்காக கொடுத்தாரா? ஆமென். ஆமென். கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த அன்பு எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. நாம் அருமை இரட்சகர் அவர் எப்படி இருக்காரா? வெளிச்சம். இந்த வெளிச்சம் இல்ல, இந்த வெளிச்சத்துல உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? இந்த வெளிச்சத்துல உயிர் இருக்கா? இருக்குன்னு சொல்றவங்கள கையோ வைத்துக்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்கீங்களே. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்துல உயிர் இல்ல. நம் அருமை இரட்சகர் அவர் உயிர் கொடுக்கிற உயிருள்ள ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. யோவான் 1:9 சொல்லுகிறது,
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா! மெய்யான ஒளி, மெய்யான ஒளி உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தல நடபடி 1:8 நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது பலன் அடைவீர்களா? ஹல்லேலூயா! பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் யாரு? பலன். என்ன பலன்? என்ன பலன்? ஹார்லிக்ஸ் குடிச்சு வரும் அந்த பலனா? இல்லை, நம் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஜீவன் உள்ள பலன். ஹல்லேலூயா! அவர் ஒரு சூழ்நிலையில பாய்ந்துட்டார்னா அந்த சூழ்நிலை மாறி போகும். அவர் நம் சரீரத்துக்குள்ள இறங்கினார்னா நம் சரீரத்தின் எல்லா பலகீனங்களும் மாறி போகும். பலன், பலன். He strengthens. Amen. Amen. பிரியமானவர்களே, ஆதலால் பிதாவாகிய அன்பின் தெய்வம், குமாரனாகிய வெளிச்சமான அருள்நாதர் இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய பலன், ஆமென், ஆகிய திரித்துவ தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள எங்க வந்து வாசம் பண்ணுவார்? நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவிதான் அவருடைய ஹேபிடேஷன், அவருடைய உறைவிடம், அவர் வந்து தங்குகிற இடம் என்று சொல்லி ஆமென் நாம் அறிந்திருக்கிறோம். எஸ், ஆதலால் என வேதம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா! ஆமென். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் யாரு? அண்டர்லைன் பண்ணணும். யாரு? நாங்கள் அன்பாகிய பிதா, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து, பலனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! நீங்கெல்லாம் தலை கவிந்து அப்படி கஷ்டமா நடக்கணுமா? அப்படியா? அப்படியா? எப்படி நடக்கணும்? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுகிறோம். சொன்னது யாரு? ஆமென், திரித்துவ தெய்வமாகிய நாங்கள். ஹல்லேலூயா! நம்ம ஆவியில வந்து அவர் ஒரு சின்ன ஆவி வடிவத்துல ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ள உட்கார்ந்து அவனோடு பேசுகிறாராம், அவனை கண்டித்து உணர்த்துகிறாராம், அவனுக்கு நிறைய காரியங்களை காண்பித்து கொடுக்கிறாராம், அவனுக்கு போதனை செய்கிறாராம். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? உலக அதிசயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா, எதுங்க ரொம்ப பெரிய உலக அதிசயம்? திரித்துவ தெய்வம் ஒரு மனிதனுடைய ஆவியில வாசமா இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கைதான். ஹல்லேலூயா! அது நம்பிக்கை மாத்திரம் இல்ல, அது சத்தியம். ஹல்லேலூயா! நம்ம அறியாததுனாலதான் நம்ம தடுமாறி 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 நடந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அறிந்திருந்தால் நம்ம எப்படி நடப்போம்? எப்படி நடப்போம்? சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், அன்போடு கூட நடப்போம். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். வாசிக்கலாம் அம்மா, யோவான் 14:23. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட திரித்துவ தெய்வம் ஒரு மனிதனுடைய ஆவியில, சின்ன மனிதனுடைய ஆவியில வந்து வாசம் பண்ணும் பொழுது தூங்கிட்டு இருப்பாரா? அப்படி சும்மா இருப்பாரோ? அப்படியா? என்ன செய்வார்? ஜெனரேட்டர் மாதிரி
ஒரு மனிதனுடைய ஆவியில வந்து வாசமா இருக்கும் பொழுதே பவர் ஜெனரேட் ஆகும். ஆமா, வல்லமை 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 அந்த மனிதனுடைய ஆவிக்குள்ள உருவாகும். உருவாகி அப்படி உள்ளே தேங்கி நிக்குமோ? அப்படியா? என்ன பெரு வெள்ளமாய் வற்றாத நீரூற்று போல அந்த மனிதனிடத்தில் இருந்து பாய்ந்து செல்லும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். என்ன புறப்படும்? என்ன தண்ணி? தேங்கி கிடக்கிற தண்ணியா? கரண்ட் ஜெனரேட் ஆகும். பவர், கரண்ட். தண்ணில இருந்து என்ன எடுப்பாங்க? கரண்ட் இல்லையா? ஆமா, இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி. ஆமா, அவரை விசுவாசிக்கும் போதே நம்ம ஆவியில இருந்து புறப்பட்டு அது உலகம் முழுவதும் பாயும். அது உலகம் முழுவதையும் நிரப்போம். அது உலகம் முழுவதையும் நிரப்போம். எங்கெங்கு தேவையோ அங்கெல்லாம் அது புறப்பட்டு செல்லும். இப்படியாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிரப்பி அவனுக்குள்ள வல்லமை மேல் வல்லமை, வல்லமை மேல் வல்லமையாய் புறப்பட்டு அவனில் இருந்து புறப்பட்டு செல்றதுக்கு பேருதான் அபிஷேகம். ஹல்லேலூயா! அபிஷேகம், அபிஷேகம். ஆமென். இந்த வல்லமையான அபிஷேகம், ஆமென், அது என்ன செய்யுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் ஒட்டையும். தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அபிஷேகத்தின் நுகம் ஒடையும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் ஒண்ணுதான். ஆங்கிலத்தில் மிக மிக அழகாய் அபிஷேகத்தினால் நுகம் உடையும். ஹல்லேலூயா! அபிஷேகத்தினால நுகத்தடிகள் எல்லாம் உடைந்து போகும். நுகம்னா என்னது? நுகம்னா என்ன? சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாரம் போடுகிற பாரம் அவனால சுமக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட பாரத்தை போட்டு விடுவார். அதுக்கு பேர் தான் நுகம். நுகம் அல்லது பாரம். அது எதுதான் உடைக்குமா? அபிஷேகம். அபிஷேகம். ஹல்லேலூயா! சாத்தான் போடுற 7 நுகங்கள் என்ன, அதை உடைக்கிற அபிஷேகத்தின் சக்தி என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது, சாத்தான் போடுகிற நுகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்துல பாதுகாப்பே இல்லை. எங்கு போனாலும் எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைய சாத்தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில திணிக்கிறான். ஹல்லேலூயா! திடீர்னு ஏதாவது கொண்டு வருவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைங்கிற நுகத்தை உடைத்து எரிந்து புரொடெக்ஷன் அல்லது பாதுகாவலை ஒரு மனிதனுக்கு உண்டு பண்றது அபிஷேகம். ஹல்லேலூயா! அபிஷேகம் நிறைந்த ஜெபம் பாதுகாப்பை கொண்டு வர. ஒரு விசை நம் அருள்நாதரும் கூட லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா! ஆமென். சாத்தான் எதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டானாம்? கோதுமையை சொலகுல போட்டு புடைக்கிறது மாதிரி. யாரு புடைக்கிறதுக்கு? பேதுருவ. ஆனால் நம் அருள்நாதருடைய கண்ணீர் நிறைந்த அபிஷேகம் நிறைந்த ஜெபம். அவர் யாரு? அவர் பேர் என்ன தெரியுமா? நம்ம அருள்நாதருக்கு ஒரு பேருண்டு. என்ன பேர்? அபிஷேகநாதர். அவர் இந்த பூமியிலே மனிதனாய் கடந்து வந்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரை வல்லமையால் அபிஷேகித்திருந்தார். ஹல்லேலூயா! ஆமென். நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையால் அபிஷேகித்திருந்தார்.
அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமா, அவருடைய அபிஷேகம் நிறைந்த ஜெபம் பேதுருவை பாதுகாத்தது. பேதுருவை சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்காக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டானே. கண்ணீர் நிறைந்த நம் அருள்நாதருடைய ஜெபம் அவனை பாதுகாத்ததா? பிரியமானவர்களே, ஒரு விசை என் ஆவியில என் அருள்நாதர் இயேசுவினுடைய சமூகத்தில நான் காணப்பட்ட பொழுது அது அருமையான ஒரு தேவ சமூகம் என்று கண்டுகொண்டேன். ஆமா, அந்த இடத்துல அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து அழுது கொண்டே இருந்தார். அவருடைய கண்களிலே கண்ணீர் 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 ஓடிக்கொண்டே இருந்தது. நான் போய் அங்க நின்னுகிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நின்று கொண்டே இருந்தேன். குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் நின்றுப்பேன். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களிலே கண்ணீர் நிற்கவே இல்லை. ஹல்லேலூயா. எதற்காக அழுகிறார், யாருக்காக அழுகிறார் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில எனக்கு ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு குரல் மாத்திரம் நான் கேட்டேன். அந்த குரல் என்னோடு பேசிட்டு, ஜானட், மை டியர் டாட்டர், ஜீசஸ் இஸ் கிரைங் ஃபார் யூ. அருள்நாதர் இயேசு உனக்காக அழுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் நான் மிக மிக கடினமான ஒரு பாதையில நடந்து கொண்டிருந்தேன். திக்கற்ற ஒரு சூழ்நிலையில தத்தளிப்பின் பாத்திரத்துல குடிச்சிட்டு இருந்தேன். என் அருள்நாதர் இயேசு எனக்காக அழுது ஜெபித்ததை பார்த்தேன். அபிஷேகநாதர், அபிஷேகம் நிறைந்த அவன் ஜெபம் என்ன செய்யும்? ஒரு பெரிய பாதுகாப்பை எனக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அம்மா, மரண கண்ணிகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இரண்டாவதாக சாத்தான் போடுற நுகத்தடி. ஆமென். அபிஷேகத்தினால நுகம் உடையும் சொன்னேன். இரண்டாவதாக சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் போடுகிற நுகத்தடி வியாதி. வியாதி. ஹல்லேலூயா. எப்பவும் வியாதி. சிலருக்கு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் அதிக நேரம் செலவழிச்சிட்டு இருப்பாங்க, பிசிக்கல் வீக்னஸ். ஆனா அபிஷேகம் அந்த வீக்னஸ் மாற்றி நமக்கு எதை கொண்டு வருமா? ஹீலிங் அண்ட் குட் ஹெல்த். நல்ல விடுதலையும் ஆரோக்கியத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய அபிஷேகம் நம் மத்தியிலே கடந்து வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய போகுது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி. பலவீனப்படுத்தும் ஆவிங்க, அது ஒரு ஆவி. கேன்சர் என்னது? ஒரு ஆவி. டியூமர் ஆவி. ஒரு விசை ஈரோடு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு சர்ச்சில் ஜெபம் முடிந்த பிறகு வரிசை எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சகோதரிக்காக நான் கைகளை வைத்த பொழுது அவ வயிறு பெருசா இருந்தது, பலூன் மாதிரி, எத்தனையோ கிலோ. ஆமா, ஒரு பலூன் வெடிச்ச மாதிரி டப்புன்னு வெடிச்சது. உள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே போவல். கேன்சர். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எழுதி கொடுத்தது என்னது? கேன்சர். பலவீனப்படுத்துகிற ஆவி அவங்களுக்குள்ள இருந்து the spirit of infirmity என்று சொல்லுவார்கள். அவங்க வயிறுல பலூன் மாதிரி வெடிச்ச உடனே அந்த ஆவி வெளியேறிச்சு. அந்த நிமிடத்துல வயிறு நார்மல் ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. ஒரு செகண்ட்ல விடுதலையானாங்க. ஆதலால் அபிஷேகம் கடந்து வரும் பொழுது அங்கு விடுதலை, சுகவீனத்திலிருந்து விடுதலை,
பலவீனத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. என பலவீனப்படுத்துறது ஒரு ஆவி. ஆமென். மூன்றாவது அபிஷேகத்தினால சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போடுகிற மூன்றாவது நுகத்தடி மரணம். சடுதியான மரணங்கள், மரண பயம், மரண பயம். அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பா ஒரு தர்மகர்த்தா, ஹிந்து டெம்பிள்ல. எங்க அம்மா 24 வயசுல கேன்சர்ல இறந்துட்டாங்க. இன்னொரு மாமா அவங்க 25 வயதுல மரித்து போனார். இன்னொரு மாமா 29 வயதுல மரித்து போனார். இன்னொரு மாமா 12 வயதுல மரித்து போனார்களா? பிரியமானவர்களே, மரணம் மரணம் மரணம். யார் போடுற நுகத்தடி? சாத்தான். ஒரு மனிதனுடைய வாழ்விலே போடுகிற நுகத்தடிக்கு பேர் தான் பாரம். பாரமான சுமை. எதுதான் அதை மாற்றி போட? அபிஷேகம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தெய்வம் ஒரு மனிதனுடைய ஆவியில வாசமா இருந்து அவர் பவர் 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 ஜெனரேட் பண்ணி அந்த வல்லமை பாயக்கூடுமானால், ஹல்லேலூயா, மரண கட்டுகள் உடையும், மரண கண்ணிகள் உடையும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்கும் வாஸ்தா. நயின் நகரத்துல ஒரு விதவையான தாயினுடைய மகன் மரித்து போனானா. அவனுடைய பாடைய நம் அருள்நாதர் தொட்ட மாத்திரத்துல அவனுடைய உயிர் அவனுக்குள்ளாய் திரும்ப வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அபிஷேகம் அருள்நாதரிடத்துல இருந்து பாய்ந்து வர்றது. அவரை சுற்றிலுமா ஸ்பிளண்டர். ஸ்பிளண்டர்னா அப்படி தக 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 தகன்னு மகிமை. ஹல்லேலூயா. அப்படியாய் காணப்படுவாரா நம் அருள்நாதர் இயேசு. அவர் அந்த பாடைய தொட்ட மாத்திரத்துல அந்த விதவையனுடைய மகன் உயிரோட எழுந்தான். அவனுடைய தாயினிடத்தில் ஒப்படைத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த பைபிள் வாசித்ததே இந்த பொண்ணு அவருடைய அக்கா கூட ஒரு விசை மரித்து போனாள். 1 மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, அவட்ட நான் போன ஒரு 15 நாட்களுக்கு முன்பதாக, அது 2 வருஷத்துக்கு மேல் 3 வருஷங்கள் இருக்கும். ஆனா நான் அவட்ட கேட்டேன், உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன்னா இந்த செய்தியை நான் எடுத்த பொழுது சொல்றதுக்காக அவட்ட கேட்டேன். அப்ப அவ சொன்னா, என் உயிர் என்னை விட்டு போனதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு உயிர் உனக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்த பொழுது, இயேசுவின் நாமத்துல ஜெபித்த பொழுது, ஒரு ஜீவ வல்லமை எனக்குள்ள ஒரு பந்து போல இறங்கிற்று. ஹல்லேலூயா. அம்மா, அது இறங்க 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 எனக்கு மூச்சு நார்மல் ஆச்சுது. தானாகவே மூச்சு விட ஆரம்பித்தேன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் மாறிற்று. உன் வாழ்வின் இருள, மரணங்கிற இருளை மாற்றி போட்டு உனக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற மகா பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆவியில ஒரு சின்ன ஆவி வடிவத்துல வாசமா இருந்து நமக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாய் புறப்படும் பொழுது மரணம் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. மரண சக்திகள் அழிந்து போகும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களே என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார். கட்டாயம் உயிர்ப்பிப்பார். கட்டாயம் உயிர்ப்பிப்பார். நான்லாம் டாக்டர்ஸால எத்தனையோ முறை கைவிடப்பட்ட ஒரு கேஸ் தான். ஆஸ்பத்திரி விட்டு ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரில இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரி என்று சொல்லி. ஆமா, நான் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. ஆமா, ஆனால்
என் அருள்நாதருடைய ஜீவன். இந்த வசனத்தை தான் நான் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவேன். ரோமர் 8:11. பிரியமானவர்களே, அவர் எனக்குள்ள வாசமா இருந்தபடினால எனக்குள்ள ஜீவன் உண்டாயிற்று. நம்மள மரணத்துக்கு, சடுதியான மரணங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சாத்தானுடைய கையில நம்ம மரிக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. 4வதாக, சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே போடுகிற நுகத்தடி, ஆமென், குறைவு. குறைவு தரித்திரம், குறைவு. அந்த நுகத்தடியை உடைச்சி நமக்கு ஃபுல்னஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஹல்லேலூயா, நமக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறவர் நம் அருள்நாதர் இயேசு. அவருடைய அபிஷேகம், அவர் நம்மேல் ஊற்றின அபிஷேகம், பிதாவாகிய தேவன் நம்மேல் ஊற்றின அபிஷேகம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அங்கு ஒரு வனாந்திரமான இடத்துல எல்லாம் கூடி இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு அருள்நாதருக்கு ஆசை. ஆனா அங்க உணவு இல்ல, குறைவு குறைவு, ஒண்ணும் இல்ல. ஆமா, ஒரு சின்ன பையன் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு வருகிறார். நம்ம அருள்நாதருடைய அபிஷேகம், அவர் மேல இருந்த அபிஷேகம் அந்த உணவை பெருக பண்ணிச்சு. ஹல்லேலூயா. ஹர்டி பெக்கர் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ மனுஷி ஆப்பிரிக்க நாடுகள்ல ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அவங்க சபையில இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியம், நான் சரித்திரம் சொல்லல, போய் சொல்லலங்க, இன்றைக்கு நடக்கிற ஒரு காரியம். உணவை ஒரு 100 பிளேட்ல அவங்க பரிமாறி வச்சிட்டு பரலோகத்தை நோக்கி அவர்கள் ஜெபிப்பார்களா. அந்த உணவு எம்டியா இருக்கிற எல்லா பிளேட்லயும் உணவு வந்துகிட்டே இருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெருக்கத்தை உண்டு பண்ணும். அபிஷேகம் பெருக்கத்தை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கஷ்டப்படலாம், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்மை வாழ செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி ஒரு பெட்டியை பார்க்கிறோம். அந்த பெட்டியில என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். வாசிக்கலாம். கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற. ஆமென். உடன்படிக்கை பெட்டியில கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர்கள் அவங்க கையாடின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மீட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து யாருடைய வீட்டுல வச்சாங்களாம்? 1 நாளாகமம் 13-14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் ஓபேத் ஏதோம் என்கிற அந்த மனிதனுடைய வீட்டிலே இருந்த பொழுது அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவ பிரசன்னம் நிறைந்த உடன்படிக்கையின் பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே இருந்த அந்த 3 மாதம் அளவும் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அபிஷேகம் எங்க இருக்கோ அங்கதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்களே யோசித்து பார்க்கணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவி, அவங்க எல்லாம் யாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆமென். அன்பு, ஜீவ வெளிச்சம், பலன், ஜீவ பலன். ஹல்லேலூயா. இவங்க வந்து நம்ம ஆவியில வாசமா இருக்கும்போது நம்ம வீணா போவோமா? என்ன உண்டாயிருக்கும்? ஆமென். பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டாகும். இன்னைக்கு உங்க மத்தியில காணப்படுகிற தரித்திர ஆவிகள் எல்லாம் உடைக்கப்படுகிற வேளை நம்முடைய ஜெப வேளை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக ஆமென், இந்த அபிஷேகம்
சாத்தான் போடுற நுகத்தடி என்ன தெரியுமா? 5வதாக பாவம். பாவம் ஒரு நுகத்தடியா? பாவம் ஒரு நுகத்தடியா? பாவம் பாவம் என்ன செய்யும்? ரகசியமாய் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கொன்று போடும். ஆத்மா செத்துட்டா ஆவி நில கொலைஞ்சிடும். ஆவி நில கொலைஞ்ச பிறகு மனுஷன் தடுமாறி நடக்க ஆரம்பிப்பான். பிரியமானவர்களே, பாவம் பொல்லாதது. அது எசபேலின் பந்திய நேசிக்கிறவர்களுக்கு பரிமாறப்படுகிற ஒரு உணவு தான் பாவம். எசபேலுடைய பந்தியில என்ன உணவு கொடுக்கப்படும்? திருடு, கொலை, அழிவு, சாத்தானுக்குரியது. அதத்தான் அவன் பரிமாறுவான். ஆதலால் பாவம் சாத்தான் போடுகிற நுகத்தடிங்க, தாங்க முடியாத ஒரு பாரம். ஹல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பாவத்தை என்ன செய்யும்? சுட்டி சுட்டி காட்டுமா? மன்னிச்சிடும். அபிஷேகத்தை பார்த்தாலே பாவம், ரகசிய பாவம் எல்லாம் வெளியே ஓடி வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு மனுஷியை நாம் பார்க்கிறோம். அவள் பாவியாகிய ஸ்திரீ. அவளை நம் அருள்நாதரிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார், உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. அபிஷேகம் பாவத்தை மன்னிக்கும். அபிஷேகம் பாவத்தை மன்னிக்கும். இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. அவர் பெயர் சகேயு. என்ன நடக்குது வாசிக்கலாம். 19:6. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். யாருங்க அவன்? சகே யாரு? ஆயக்காரன், பாவியாகிய ஒரு மனுஷன், அநியாய வட்டி வாங்குறவன். அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். இந்த மகா பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அவரை பார்த்தான். அவர் சொன்னார், சகைவே இறங்கி வா, I have seen you. ஆமென், நான் உன்னை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு இறங்கி வந்தானா. உடனே என்ன சொல்றான்? 8-9 வசனங்கள். சகையின் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஏதாவது சொன்னாரா? நீ பாவி அப்படி சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீ பாவி, நீ சாகுவ, நீ போவ, வருவ, விழுவ, எந்திரிப்ப. ஐயோ பிரியமானவர்களே, அபிஷேகம் அன்பு நிறைந்தது. பிரியமானவர்களே, அன்பால என்ன செய்யும்? கரெக்ட் பண்ணிடும். ஆமா, இந்த அபிஷேகம் ஒரு மனிதன் அல்லது மனுஷனிடத்திலிருந்து பாயும் பொழுது தானாவே பாவம் எல்லாம் வெளியே வரும். அப்படித்தான் அருள்நாதர் இயேசுவை பார்த்த பொழுது சகேயு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் தானாவே கக்க ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஒன்னொன்னா பாவத்திலிருந்து அவன் வெளியே வந்த பிறகு ஆமா, தேவன் அவனை அவனோடு கூட வீட்டிற்கு சென்று அவனை சந்தோஷப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை வரும்பொழுது என்ன வரும்? என்ன வரும்? மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், the original happiness of heaven. பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷம். அதை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா அவருடைய அபிஷேகம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அம்மா, ஆமென். அடுத்தபடியாக அபிஷேகம் வெற்றியை கொண்டு வரும். அபிஷேகம் வெற்றியை கொண்டு வரும். தோல்வி மேல தோல்வி. சிலருக்கு பார்த்தா வாழ்க்கையே தோல்விதான். 18 வருஷம், 25 வருஷம், 13 வருஷம், 10 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் குழந்தை இல்லையா? தோல்வி மேல தோல்வியா? நிச்சயமாய் அபிஷேகம், திரித்துவ தெய்வம் நமக்குள்ள வாசமா இருந்து நமக்குள்ள பவரை ஜெனரேட் பண்ணுவாரு. அப்போ நுகத்தடி உடைக்கப்படும். என்ன நுகம்? தோல்விங்கிற நுகம். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிப்போம். அநேக
வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது எத்தனை வருஷமா 12 வருஷமா? ஆமே. எல்லா டாக்டர்ஸையும் போயாச்சு, ஆஸ்தி எல்லாம் வித்து கொடுத்தாச்சு. தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி. இயேசு வந்த பொழுது நியாயப்பிரமாணம், சட்டதிட்டம் எல்லாத்தையும் மறந்து ஓடி போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாய். என்ன ஆகுது? அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஜீவன் ஜீவன் வல்லமை புறப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 5:28-30. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். விசுவாசம் தான் அவருடைய அபிஷேகத்தை கவர்ந்து இழுக்கும். விசுவாசம் ஆண்டனா மாதிரி. ஆண்டனா என்ன செய்யும்? அந்த ரேஸ் எல்லாம் இழுத்து படத்தை கொண்டு வரும் இல்லையா டிவி பெட்டியில. ஆண்டனா மாதிரி விசுவாசம் நம்ம அருள்நாதருடைய அபிஷேக வல்லமையை இழுத்து கொண்டு வர போகுது இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். இது முதற்கொண்டு கர்த்தருக்கென்று நீங்க பிரகாசிக்க போறீங்க. 7வதாக சாத்தான் போடுகிற நுகத்தடி. ஹல்லேலூயா. ஆமென். அன்அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவல் அன்அவேர்னஸ் என்று சொன்னால் ஆவிக்குரிய குருட்டாட்டம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை புறப்படும் பொழுது, அபிஷேகம் புறப்படும் பொழுது ஆவிக்குரிய குருட்டு தன்மை மாறி போகும். ஏன்னு சொன்னா அபிஷேகம் நமக்கு போதிக்கும். நமக்கு உள்ளே இருந்து நம்ம ஆவிலே அவர் வாசமாய் இருந்து நமக்கு போதிப்பார் என்று சொல்லி 1 யோவான் 2:20 மற்றும் 27 2 வசனத்துல நம்ம பார்க்கலாம். வாசிமா சீக்கிரம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆதலால் சகலத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. ஆமென். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். ஆவிக்குரிய கண்களை திறக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன அனுபவம் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க? பரலோக அனுபவங்களை கொண்டு வர அபிஷேகம். அப்போஸ்தல நடபடி 2ஆம் அதிகாரத்துல பெந்தெகொஸ்தே நாளில அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்த பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு ஆமென் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சாம். அப்பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க என்ன பார்க்கறாங்க? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1-4 வரை. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பலத்த காற்று முதலாவது, அடுத்து அக்னிமயமான நாவுகள், அடுத்து அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆமென் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். மூணாவது பரலோக பாஷை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டிருப்பீங்க நம்புறேன். பெற்றுக்கொள்ளலனாலும் பரலோக பாஷை நமக்கு வேணும். ஏன்னு சொன்னா அது பிதாவின் பாஷை. ஹல்லேலூயா. ஆந்திரால போய் நான் ஊழியம் பண்ண போகும்போது தெலுங்கு தெரியாம அங்க போய் நான் ஊழியம் பண்ண முடியுமா? பரலோகத்தோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் பரலோகத்தின் பாஷையை அறிந்து கொள்ளாமல் காரியம் வாய்க்குமா? வாய்க்காது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பரலோக அனுபவங்களை நமக்கு கொண்டு வர்றது அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அம்மா அங்க 3 அனுபவம் நடக்கு. பரலோக காற்று இன்னைக்கு உங்க மத்தியில வீசும், நீங்க எல்லாம் உணர போறீங்க. அடுத்து அக்னிமயமான நாவுகள், அடுத்து பரலோக பாஷைகள். ஹல்லேலூயா. அது வாழ்க்கையை மாற்றி போடும்.
இந்த அபிஷேகம் தேவையா? இவ்வளவு நேரம் சிஸ்டர் பாவம் என்ன இவ்வளோ சத்தம் போட்டு இப்படிலாம் சொல்றாங்களே, எதுக்கு அபிஷேகம் தேவையா? தேவையா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். சத்ருவினுடைய ஒரே ஒரு வல்லமையா? செத்தாவி மட்டும் என்ன, வேற எல்லாம் எனக்கு பயமா இருக்குப்பா. அதுவா சகல வல்லமை, சத்ருவினுடைய சகல வல்லமை என்னது உடைக்கும்? அபிஷேகம். ஹல்லேலூயா. அதிகாரம். ஆமென். ஆமென். அதுக்குதான் அபிஷேகம் தேவை. சத்ரு உங்க வீட்டுல, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க கணவனுடைய வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, இன்னும் பல பகுதிகளில் எட்டி எட்டி பார்க்கறல்ல, அவனுடைய வல்லமைகளை முறித்து போட ஒரு புத்தம் புது அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும்னா நமக்கு தேவையானது என்னது? 3 காரியங்கள் தான். முதலாவது யோவான் 13:8 பின்பகுதி. யோவான் 13:8 பின்பகுதி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று. அவ்வளவுதான். நான் உன்னை கழுவலனா என்கிட்ட உனக்கு பங்கு கிடையாது. என் அபிஷேகத்துல உனக்கு பங்கு கிடையாது. என் வல்லமையில உனக்கு பங்கு கிடையாது. நீ கழுவப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். வார்த்தையினாலோ இரத்தத்தினாலோ அவருடைய வல்லமையினாலும் கழுவப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கழுவலன்னா பங்கு இல்லைன்னு சொல்றாரு. இரண்டாவது யோவான் 7:37. யோவான் 7:37. சீக்கிரமா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எப்படி? என்ன தாகம்? இப்ப தண்ணி குடிக்கிற அந்த தாகமா? ஆத்தும தாகம் வேணுமா? ஜீசஸ் வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, வேண்டுமா? தாகம், தாகம், தாகம். ஆமா. ஒரு பாட்டு கூட நான் பாடியிருப்பேன். என் ரத்தமெல்லாம் துடிக்குது, எசு எசுன்னு சொல்லுது. ஆமா, ஆமா, தாகம். ஒவ்வொரு அணுவும் கதறுதே என் சியோனின் நாயகனுக்காய். தாகம். ஒவ்வொரு அணுவும். பாதி செல்லு சாத்தானுக்கு, பாதி செல்லு இயேசுவுக்கு கொடுத்துருவோமா? தாகம், தாகம். கேட்டு பாருங்க, இந்த உலகத்துல அவரை விட பெரிய என்ஜாய்மெண்ட் கிடையாது. நான் ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்த ஒரு ஆளு. என் கணவர் ஒரு பெரிய தொழிலதிபர். பிரியமானவர்ல, நினைச்சதை வாங்குவேன், நினைச்ச இடத்துக்கு போவேன். என் இஷ்டப்படிலாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவம் கிடையாது. அப்பவும் கொஞ்சம் இன்னசென்டா தான் இருப்பேன். ஆனாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை. ஆனா இயேசு கிடையாது. இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், மிக மிக சந்தோஷம். ஏன்? ஏன்? இம்மானுவேல், எபனேசர், the creator, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் யாவிய ஹாபிடேஷனா குடியிருப்பா மாத்திட்டாரையா. ஹல்லேலூயா. தாகம், தாகம், தாகம். கேட்டுப்பார், கேட்டுப்பார். இறுதியா தாகம் இருக்கு. சிலருக்கு தாகம் உள்ளே இருக்கும். எப்படி தாகமோ தெரியாது, வெளியே வராது. அது என்ன தாகம்? ஹல்லேலூயா. வெளியே வரும், கேட்கணும். வேதம் சொல்லுகிறது லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. கேட்டுப்பார் சகோதரி, என் அன்பு சகோதரனே, கேட்டுப்பார்.
பாரு, கஷ்டமான சூழ்நிலையிலையும் நஷ்டமான சூழ்நிலையிலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலையும் இனி நம்பிக்கையே இல்லைங்கிற சூழ்நிலையிலையும் நான் என் அருள்நாதரிடத்துல கேட்க மட்டும்தான் செய்வேன். முறுமுறுக்கிற மாதிரி இங்க வரைக்கும் வந்துடும். ஆனாலும் கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்டா கட்டாயம் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும். 11 இருந்து 13 வரை வாசித்து முடிக்கலாம் சீக்கிரம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ஆமென். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? ஆமென். அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதிக நிச்சயம். கேட்டு பாரு, ஜீவ தண்ணீரை கேட்டு பாருங்க, உயிருள்ள தண்ணீர் கேட்டு பாருங்க. அது உங்கள இருந்து புறப்படும் போது மரணம் உங்களுக்கு சமீபமா வராது. உங்க நிழல்ல கூட வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நம்பணும். நம்பி பாருங்க, அப்பதான் காரியங்களை வாய்க்கும். மரித்தோரை நாங்க உயிரோட எழுப்பி இருக்கிறோம். ஆமா. என்னுடைய உனக்காக டிவிடியில மரித்து உயிரோடு எழுந்த ஒரு அன்பு மகன் கூட சாட்சி சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, பேசக்கூட தெரியாது அப்பாவி மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 to 4 வரை. ஆமென். கவனமா எல்லாரும் கேட்கணும். ஃபைனலா சாத்தானுடைய முடிவு என்னன்னு அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிமா. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை எடுத்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலுக்கு கொண்டு போய் வச்சாங்க. தாகோனுடைய வைத்தார்கள். அஸ்தோத்து ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து எப்படி விழுந்து கிடந்தா? தரையில முகம் குப்புற விழுந்து கிடந்தார். வாசிமா. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அபிஷேகத்திற்கு முன்பதாக தரையிலே முகம் குப்புற விழுந்து அவனுடைய கழுத்து கையெல்லாம் உடைஞ்சு கிடந்துச்சான். வாசி. தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் அவனுடைய 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. வாசப்படியில உடைபட்டு கிடந்தது. போதும். வாசப்படியில உடைபட்டு கிடந்தது. அவன் உடைஞ்சு போனான். அவனுடைய நுகத்தடி, அவன் கழுத்து உடைஞ்சு போச்சு. இன்று அது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய நுகம் மேல வச்சிருக்கிற நுகம் இன்னைக்கு உடைஞ்சு போகும். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தேவாலயத்துல தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இங்கு வாசமா இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? 7 நுகத்தடிகள் இன்னைக்கு உடைஞ்சு போகும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? அவருடைய பரிசுத்த ரத்தம் நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம், திரு ரத்தத்தை, அந்த பாடல் சித்த தெய்வத்தோடு நாம் ஆத்மாக்கள் மூடி இருக்கட்டும். உறவுதான் ஆராதனை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமா நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தரோடு இணையட்டும். ஆவி அவரில் களிகூறட்டும். சரீரமும் தன்னை மறந்து போகட்டும். அதுதான் மெய்யான ஆராதனை.
பஸ்கா பலியை குறித்து யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் இந்த பஸ்கா ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி நாமும் இந்த பஸ்கா ஆராதனையை கைக்கொள்ளுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் இன்னைக்கு இந்த மண்ணுல இந்த தேவாலயத்தின் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடினால இந்த சபையில காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் கூட கர்த்தர் இன்னைக்கு நீக்கி போட உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்பா, ஐயா, எஸ் ஐயா, எஸ் மாஸ்டர், உமக்கு நன்றி. கண்கள் மூடி இருக்கட்டும். தேவ பிரசன்னம் இதுவரை கண்டிராத அளவு என் ஜனங்களை மூடட்டும் ஐயா, மூடட்டும் ஐயா, மூடட்டும் ஐயா, மூடட்டும் 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 ஐயா, மூடட்டும் ஐயா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ரத்தத்தை 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 திரு ரத்தத்தை 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 ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். மகிமைப்பா, மகிமை நிறைந்த அவருடைய ரத்தம் அம்மா. மகிமை ராஜா, உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா, அப்பா, the virtue should flow, master. அப்பா, 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 ஏசு, மகிமை, 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அப்பா, ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே, திரு ரத்தாராதனை, ரத்தாராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே, திரு ரத்தாராதனை. ரத்தத்தை திரு ரத்தத்தை 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 திரு ரத்தத்தை ரத்தத்தை ரத்தத்தை. ராஜதி ராஜா, உங்க ஜீவனாகிய உங்க ரத்தம், என் அருள்நாதருடைய உயிராகிய அவருடைய ரத்தம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் சந்திக்கிறவருடைய ரத்தம், ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஊடுருவி பாய்கிறவருடைய ரத்தம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குள்ளாய் புறப்படட்டும் ஐயா, ஆத்மாவுக்குள்ளாய் இறங்கட்டும் ஐயா, சரீரத்திலே விழட்டும் ஐயா, சபை நடுவே இறங்கட்டும் ஐயா, சபையை சுத்திகரியும் ஐயா, சபை சுத்திகரியா, சபையை சுத்திகரியும் ஐயா. டாடி, அப்பா, 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 பரிகாரம் செய்திடும் ரத்தாராதனை நம்மை விடுதலையாக்கிடுமே, ஜீவரத்தாராதனை, ரத்தாராதனை நம்மை விடுதலையாக்குகிற அவருடைய ரத்தம்,
விடுதலை ஆக்குகிற அவருடைய இரத்தம், விடுதலை ஆக்குகிற அவருடைய இரத்தம் உன் ஆவிக்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் சரீரத்திற்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமாவுக்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமா, உன் ஆத்துமா, ஆத்துமாவை காக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். உன் ஆவியை உயிர்ப்பிக்க இயேசு வந்திருக்கிறார். உன் சரீரத்தை தொட்டு குணமாக்க இயேசு வந்திருக்கிறார். 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 சபை நடுவே இயேசு, சபை நடுவே இயேசு, சபை நடுவே இயேசு, உன் சபை நடுவே இயேசு. உன் சபைக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் உன்னை அபிஷேகிக்க வந்திருக்கிறார். புத்தம் புது கிருபைகளாய் உன்னை இடை கட்ட வந்திருக்கிறார். ஏசப்பா, தைரியம் தந்திடும் ஆசாரியனாகவே கிருபாசனம் சென்றிடும். அப்பா, ரத்தம் நம்மை தைரியம், ஒரு புதிய தைரியம், எதிர்காலத்தை குறிச்ச தைரியம். தைரியம் இழந்து காணப்பட்டாயா? இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நமக்காக தன்னுடைய சரீரத்தை கிழித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்த அருள்நாதர் இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, உன் சரீரத்துல விடுதலை, உன் சரீரத்துல விடுதலை, உன் சரீரத்தில் விடுதலை, உன் சரீரத்தில விடுதலை. ஓ எஸ், விடுதலை, விடுதலை. இயேசு, இயேசு, இயேசு மகாராஜா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. ஐயா, cleanse everyone with your holy blood of Jesus. Oh Jesus, with your mighty blood cleanse everyone. சுத்திகரியும் ஐயா. ஒரு புது வாழ்க்கை, ஒரு யூ டர்ன். உமக்கென்று வைராக்கியம், உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும். சபை வளரப் போகுதப்பா. எஸ் மாஸ்டர், எஸ் 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 எஸ். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. You want to use your son mightily, the dear brother, the pastor. Hallelujah. Amen. அப்பா, சமாதானம் செய்திடும். அப்பா, ஒப்புரவாக்கிடும். பரிசுத்த பிதாவிடம் பரிந்து பேசிடும். பரிசுத்த பிதாவிடம் பரிந்து பேசிடும். இரத்தாராதனை நம்மை ஒப்புரவாக்குகிற பரிசுத்த இரத்தம், ஜீவனுள்ள அவருடைய உயிராகிய இரத்தம். அவருடைய உயிர் தான் அவருடைய இரத்தம். அவருடைய உயிர் தான் அவருடைய இரத்தம். அவருடைய உயிர் தான் அவருடைய இரத்தம். தாகோனுக்கு இங்க இடமில்ல. அவன் தலையிட்டு நொறுங்கி போயிற்று. அபிஷேகம் இருக்கிற இடத்துல அவன் நிக்க முடியாது. தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துல அவன் நொறுங்கி போனா, நொறுங்கி போனா. அவனுடைய நுகத்தடிகள் உடைக்கப்பட்டது. மகிமை, மகிமையப்பா. Let them welcome you, Master. ஐயா, பிள்ளைகள் உள்ளத்தை திறந்து கொடுக்கட்டும் ஐயா. ஒரு புதிய விசுவாசம் இவர்களுக்குள் இறங்கட்டும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த அருமை இரட்சகரின் இரத்தத்தின் மறைவில் அடைக்கலம் உண்டு, விடுதலை உண்டு, ஆறுதல் உண்டு, உண்டு, சந்தோஷம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. அமைதியாதே, இரத்தத்தின் மறைவிலே ஓடிவா, ஓடிவா. வேதம் சொல்லுகிறது ரத்தம் உயிராய் உள்ளது, ரத்தம் ஜீவனுக்கு சமானமானது. ஆதலால் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய ஜீவனுள்ள ரத்தத்தை ஊற்றி அந்த ரத்தம் இன்றும் இன்றும் இன்றும்
எனக்காக ஒரு புதிய வல்லமை, அபிஷேகம், புதிய வல்லமாய், புதிய வல்லமாய், புதிய வல்லமாய், புதிய வல்லமாய், புதிய வல்லமை, உன்னை சுத்திகரிக்கும் வல்லமை, உன்னை விடுதலையாக்கும் வல்லமை, கிலோமீட்டருக்கு கூட பாய்ந்து போகிறவருடைய வல்லமை, ஓ வல்லமாய், வல்லமாய். என் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமாய் இன்று நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது. தேவாலயத்தை மூடி இருக்கிறது. சபை நடுவே சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளை இது. You are receiving. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளை. நீங்க சுத்திகரிக்கப்பட்டதுனால நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க விட்டு கொடுத்தா இயேசுவை நீங்க பார்க்க முடியும். ஹalleluya. என்னென்று சொன்னால் அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒருவேளை நான் தகுதி இல்லாத பாத்திரமா நான் நின்னாலும் கூட, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். He has come, he has come, he has come, he has come. என் ஜனங்கப்பா, ஐயா என் ஜனங்கள் வருவனை பார்க்க கூடாதப்பா. சபை கட்டி எழுப்பப்பட்டு இன்னும் 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 கொடா கொடியாய் பெருகட்டும் என்று சொல்லி என் அன்பு சகோதரர்கள், அருமை பாஸ்டர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய நேச மகன், உம்முடைய நேச மகனை நீர் இன்று பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இன்னும் விசாலா, இன்னும் விசாலா, இன்னும் பெருக்கம், இன்னும் ஆத்துமாக்கள் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா இந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கி இருக்கும். உங்க சபை வளரும், இன்னும் பெருக்கும், இன்னும் பெருக்கும், இன்னும் பெருக்கும். பொறாமையினால ஆமென். அன்பு சகோதரனுக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் காணப்பட்டாலும் அவை எல்லாம் அழிக்கப்படுகிற வேளை இது. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினியை சபை நடுவே உம்முடைய ஊழியக்காரி நான் ஸ்தாபிக்கிறேன் ஐயா, ஸ்தாபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த சபைக்குள்ள வரும்போதே ஜனங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கும். இந்த சபைக்குள்ள நுழையும் போதே ஒரு ஆறுதலின் பிரசன்னம் ஆமென் ஜனங்களை மூடிக்கொள்ளும், மூடிக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எஸ், you are receiving it, you are receiving it dear pastor. Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பற்ற சூழ்நிலையில, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில சத்ருவினால உண்டாகிற பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய நுகத்தடி உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். I break, I break, I break, I break, I break the bondage, the bondage, the bondage in Jesus mighty name, in Jesus mighty name, in Jesus mighty name. என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா என் ஜனங்களுக்கு இனி பாதுகாப்பற்ற சூழ்நிலை கிடையாது, கிடையாது. ஒருவேளை சிஸ்டர் தனியா சொல்லணும்னு நீ வந்தியா? என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னை சுற்றில ஒரு புதிய வேலி இன்று போடுகிறார். ஒவ்வொருவரை சுற்றில அக்கினி வேலி, ஒவ்வொருவரை சுற்றில அடைக்கல வேலி, அடைக்கல பாறை போல இயேசுவின் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னம் ஓ உன் முழுமையையும் ஆட்கொள்வதை பார்க்கிறேன். எஸ் மாஸ்டர் உமக்கு நன்றி, எஸ் மாஸ்டர் உமக்கு நன்றி, எஸ் மாஸ்டர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேன்சர், டியூமர், நரம்பு தளர்ச்சி, தலையில வியாதி, மூளையில வியாதி, மூளை நரம்புகள்ல பாதிப்பு, எஸ் வாட் எவர் த கண்டிஷன், இயேசு சொல்லுகிறார். இரத்த வியாதியோடு கூட, இரத்தத்துல வியாதி, வாட் எவர் த டிசீஸ் தட் இஸ் சீன் இன் த பிளட்,
that is healed today. இன்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால பரிசுத்த அக்னியின் ஆமென் ஆமென் அபிஷேக வல்லமையினால் விடுதலை விடுதலை விடுதலை. 12 வருஷமா 15 வருஷமா 13 வருஷமா 7 6 9 3 கவலைப்படாதிருங்கள். கர்ப்பத்தை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் பொருளாதார தடைகளை உடைத்தெறிகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் வெற்றியுள்ள நாமத்தில் வெற்றியுள்ள நாமத்தில் வெற்றியுள்ள நாமத்தில் வெற்றியுள்ள நாமத்தில். எஸ் கேன்சர் இல்ல. நீங்க பரிசோதித்து பாருங்கள். வயிற்றுல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் இரத்த கேன்சர்கள் எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ஜெயமுள்ள நாமத்தில் மாறிச்சு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நான் சொன்னதுதான் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். மூளையில எஸ் மனவியாதிகள் நடுக்கங்கள் ஷிவரிங் எஸ் இருதய வியாதிகள் இரத்த குழாயில் அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது 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 மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி. மரண பயம் அப்படிங்கிற கண்ணியை இயேசு உடைக்கிறார். மரண பயம் இல்லை மரண பயம் இல்லை மரண பயம் மரண பயம் உன்னை இடைவிடாது துரத்துகிற மரண பயம், சொப்பனத்தில் தரிசனங்கள்ல உனக்கு நடுக்கத்தை கொண்டு வருகிற மரண பயம், மனுஷர்களால் சொல்லப்பட்ட மரண வார்த்தைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் அவருடைய அதிகாரம் பெற்ற மகள் நான் இன்று உடைத்து எறிகிறேன் உடைத்தெறிகிறேன். No bondage of death in Jesus mighty name. மரண கண்ணி இல்ல மரண கண்ணிகள் இல்ல மரண கண்ணிகள் இல்லை மரண கண்ணிகள் இல்லை மரண கண்ணிகள் இல்லை. தரித்திர ஆவி தரித்திரங்கிற பாண்டேஜ் தரித்திரங்கிற நுகத்தடி தரித்திரம் எத்தனை வேலை செய்தாலும் எத்துணை வருமானம் வந்தாலும் உன் கையில தங்கல் அல்ல. இயேசு இன்று சொல்லுகிறார் இயேசு இன்று சொல்லுகிறார் உனக்கு விடுதலை உனக்கு விடுதலை உனக்கு விடுதலை. அவருடைய அபிஷேக வல்லமை நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினால் விடுதலை 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 விடுதலையை சொல்லுகிறேன் விடுதலையை சொல்லுகிறேன். எஸ் தரித்திர ஆவியை வெளியே வா இயேசுவின் நாமத்தில் வெளியே வா இயேசுவின் நாமத்தில் வெளியே வா இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. மத்தேயு 18:18 படி வெளியேறிய சகலவித ஆவிகளையும் கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். எஸ் ஹோலினஸ் பாவம் பாவம் பாவங்கிற நுகம் ரகசிய பாவம். நீ ஆசைப்படல ஆனா உன்னை பின்தொடர்ந்துட்டு இருக்கு. அதுதான் சாத்தான் அதுதான் சாத்தான். அவன் இன்னைக்கு தாகோனை போல நொறுக்கப்பட்டான் 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 நொறுக்கப்பட்டான். உன் வாழ்க்கையில பாவம் இல்ல பாவம் ரகசிய பாவம் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில். 18 வருஷம் தோல்வியா எத்தனை வருஷம் தோல்வியுமா கவலைப்படாத. இன்னைக்கு அவருடைய அபிஷேகம் உனக்கு வெற்றியை கொண்டு வருது. விக்டரி விக்டரி வெற்றியை கொண்டு வருகிறது வெற்றியை கொண்டு வருகிறது வெற்றியை கொண்டு வருகிறது வெற்றியை கொண்டு வருது வெற்றியை கொண்டு வருது வெற்றியை கொண்டு வருது வெற்றியை கொண்டு வருது. தோல்விகளை இயேசுவின் நாமத்தில் நான் உடைத்தெறிந்து என் ஜனங்களுக்கு விடுதலையின் செய்தியை சொல்லுகிறேன் ஐயா. அப்படியே உண்டாயிருக்கட்டும். உன் பிசினஸ்ல தோல்வியா எத்தனை தடவை நீ இன்வெஸ்ட் பண்ணியோ உனக்கு தோல்வி. கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நீங்க இந்த ஆராதனையில பங்கு கொள்றதுனால உங்க வீடுகளுக்குள்ள உன் தொழிற்சாலைகளுக்குள்ள உன் பொருளாதாரத்துல உன் பிள்ளைகள் மேல உன் குறைவுள்ள பகுதிகளில் எல்லாம் பாய்ந்து கொண்டு இருக்கிறார் பாய்ந்து கொண்டு இருக்கிறார் பாய்ந்து கொண்டு இருக்கிறார் பாய்ந்து கொண்டு இருக்கிறார் பாய்ந்து கொண்டு இருக்கிறார். உன் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறிற்று. இன்று ஜெயமாய் மாறிற்று. இன்று ஜெயமாய் மாறிற்று. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. விடுதலாய் விடுதலாய் விடுதலாய். இன்று முதல்
அவர் உன் ஆவியில வந்து இறங்கி உனக்கு புதிய காரியங்களை கற்பிப்பார், உனக்கு கற்றுக் கொடுப்பார். உன் மனசாட்சியில பேசுறாரு. இந்த நிமிஷம் முதல் நீ அதை அனுபவிப்பாய், நீ அதை அனுபவிப்பாய். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு சரியாய் காட்டி உன்னை கரம் பற்றி நடத்தி பரலோக அனுபவங்களால் உன்னை இப்ப நிரப்ப போறாரு. பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வந்த பொழுது பரலோகம் திறக்கப்பட்டது. பெருங்காற்று வீசிற்று, அக்னிமயமான நாவுகள் இறங்கிற்று. அவர்கள் புதிய நாவுகளை பெற்றுக்கொண்டார்கள், பரலோக அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப நீங்க எல்லாரும் அந்த பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நாம் எல்லாரும் ஒரு சரணத்தை பாடுகையிலே புதிய அனுபவங்கள், ஆமென், புதிய அபிஷேகம், உன் வாழ்வை மாற்றுகிற அபிஷேகம். வாழ்வு ஏன் மாறும்னா மகிமை இறங்கும் போதுதான். மகிமையில தான் மாற்றம், மகிமையில தான் விடுதலை, மகிமையில தான் சேஞ்ச் கம்ஸ். ஆதலால் நம்ம எல்லாரும் கையை தட்டி பாட போறோம். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் ஆடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வல்லமை, fire, impart the fire, holy fire, holy fire, holy fire. அப்பா உன்னை தேடுமோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாம. அப்பா 7 விதமான நுகத்தடிகள் உடைந்து கொண்டிருக்கிறது, 7 விதமான ஆசீர்வாதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, 7 விதமான நுகத்தடிகள் உடைந்து கொண்டிருக்கிறது, 7 விதமான ஆசீர்வாதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, 7 விதமான நுகத்தடிகள் உடைந்து கொண்டிருக்கிறது, 7 விதமான ஆசீர்வாதங்கள். அப்பா அப்பா 7 விதமான ஆசீர்வாதங்கள், புதிய அக்கினி, புதிய அபிஷேகம், புதிய நாவுகள், பரலோகத்தின் காற்று 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 காற்று. அப்பா ஒரு காற்று, இதுவரை கண்டிராத ஒரு பெருங்காற்று, பரலோகத்தின் காற்று உன் மேல, பிள்ளை மேல, உன் கணவன் மேல, மனைவி மேல, உன் வாழ்க்கையில, பொருளாதாரத்துல வீசிக்கொண்டிருக்கிறது, வீசிக்கொண்டிருக்கிறது. அவர் சட்டையின் கீழாடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழாடை கலம்புகவே நம்ம சிறகுகளால் மூடுவார். அப்பா மகிமை 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 மகிமை. தேவ பிரசன்னம், புதிய அபிஷேகம், அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள், புதிய விடுதலை பெற்றுக்கொள். தேவனுடைய வெளிச்சம், பிதாவின் அன்பு, குமாரனுடைய வெளிச்சம், ஆவியானவருடைய பலன். பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது. எல்லாரும் நல்ல கை தட்டி பாடலாமா? கை இருக்கிற எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா. மகிமை 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 ஐயா, மகிமை அப்பா. அவர் அதை காலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழாடை காலம்புகவே. அமர் மகிமை 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 மகிமை. புதிய பாஷைகள், புதிய அனுபவங்கள், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். சபையில ஒரு பெரிய வளர்ச்சியை சொல்லுகிறேன். நான் சொன்னது சொன்னதுதான் ஐயா, சொன்னது சொன்னதுதான், சொன்னது சொன்னதுதான். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இயேசு, என் இயேசு, என் அருள்நாதர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. அபிஷேகம் நுகத்தடிகளை எல்லாம் உடைச்சு போட்டுருச்சு.
7 விதமான நுகத்தடிகள் சாத்தான் உன் வாழ்க்கையில கொண்டு வந்தது. அது இல்லை என் அன்பு சகோதரியே. உன் வாழ்க்கையில கேன்சர் இல்லம்மா. சாத்தான் எழுதின கையெழுத்து 7 விதமான தரித்திர காரியங்களை அவன் எழுதி கையெழுத்திட்டானே. அந்த 7 காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரலோகத்தின் வல்லமை இன்னைக்கு உடைச்சு போட்டுருச்சு. நீ புதிய கிருபை பெற்றவளாய் இந்த இடத்துல இருந்து கடந்து போற. புது வாழ்க்கை இயேசுக்காக. ஆமென். இந்த சபைக்காக வைராக்கியமாய் ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அன்பு, ஆமென், ஒரு புதிய கிருபை 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 கிருபையப்பா கிருபையப்பா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அநேக இருதய வியாதியில் இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சிருக்கீங்க. ரகசிய பாவங்களில் இருந்து விடுதலை. தரித்திர ஆவிகள் மாறிச்சு. அநேகருடைய பிசினஸ்ல ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பரலோகம் இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த தெய்வம் நம் மத்தியிலே கடந்து வந்தார். ஆதலால் இனி வாழ்வு உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். மனநோயினால பாதிக்கப்பட்ட உன் பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? டிப்ரெஷன், there is no more depression. மனவியாதி இல்லையா? இல்ல. இயேசு இனி என் ஜனங்கள் ஐயா வியாதி இல்லப்பா, அது எல்கையை விட்டு தூரமாக்குனீங்க. பாவம் இல்லை, தரித்திரம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. ஓ இயேசு அவருடைய அக்கினியினால, அபிஷேகத்தினால மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அநேகரை ஒருத்தரை மாத்திரம் குறிப்பிட்டு நான் பெயர் சொல்ல விரும்பல. ஆனா வந்திருக்கிற எல்லாரும் பேர் பேராய் பேர் பேராய் பேர் பேராய் பேர் பேராய் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Amazing Grace Ministries, number 1, பாரதி நகர், 2வது தெரு, கோவில்பட்டி.